இறைவன் கூறுகிறான், நபியே, இறைநம்பிக்கையாளர்களிடம் தங்களது பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறு நீங்கள் கூறுங்கள். ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்நிய பெண் மீது திடீரென பார்வைப்பட்டால் என்ன செய்வது என்று கேட்டேன். அதற்கு உடன் பார்வையை திருப்பிக் கொள்வீராக என்று பதில் கூறினார்கள். இறைநம்பிக்கையாளன் இறைவனின் கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். பார்த்தல், கேட்டல், பேசுதல் என அனைத்திலும் அவனுடன் விருப்பம் என்னவென்பதை அறிந்து அதனை செயல்படுத்த வேண்டும். பார்வையில் எதை அவன் விரும்புகிறானோ அதனை பார்க்க வேண்டும். எதை அவன் வெறுக்கிறானோ அதனை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். அந்நிய பெண்களை இச்சையுடன் பார்க்க கூடாது என்பது அல்லாஹ்வின் கட்டளை. மனிதர்களுக்கென்று சில உணர்வுகள் இருக்கின்றனவே என்று நீங்கள் கேட்கலாம். மனிதர்களின் உணர்வுகளை மிக நன்றாக அறிந்தவன் அல்லாஹ்தான். எனவேதான் அவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக திருமணம் என்ற அழகிய வழிமுறையை கற்றுக் கொடுத்துள்ளான். இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இளைஞர் சமுதாயமே, உங்களில் தாம்பத்தியம் நடத்த சக்தி பெற்றோர் திருமணம் செய்து கொள்ளட்டும். அது தகாத பார்வையை கட்டுப்படுத்தும், கற்பை பாதுகாக்கும். அதற்கு இயலாதோர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். ஏனென்றால் நோன்பு ஆசையை கட்டுப்படுத்தக்கூடியதாகும்.